அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த திருமண நிகழ்வு இனிதே ஆரம்பமாக இருக்கின்றது. அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஒரு 10 நிமிடங்கள் உரையாற்றுவதற்காக சகோதரர் சம்சுதீன் அவர்கள் என்னை கேட்டு இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகின்றேன். அனைவரும் அமைதியாக இருந்து இதை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. قال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. எனது கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அனைவரையும் உங்களை இந்த திருமண நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு மத்தியிலே திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலிலே திருமணம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு இஸ்லாமிய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நமது உலமாக்கள் ஆலிம்கள் பல சபைகளிலே நீங்கள் இந்த ஹதீஸை சொல்வதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அந்நிகாஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய நபி என்னுடைய வழிமுறை என்று. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. பமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கின்றாரோ விட்டு விடுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் என்று. ஆகவே நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, திருமணம் என்பது ஒரு சுன்னத்தான நபி வழி என்பதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே துறவரம், திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு அங்கு அனுமதி இல்லை. துறவரம் என்கின்ற பெயரிலே பல்வேறு பித்தலாட்டங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், செய்து கொண்டே உங்களுக்கான பல்வேறு எச்சத்துடன் உங்களால் வாழ முடியும் என்கின்றது இஸ்லாம். இரண்டாவதாக குர்ஆனிலே ஒரு ஆயத்து வருகின்றது. அது என்ன சொல்றதா, திருமணத்தினுடைய நோக்கம் என்ன, திருமணத்தை எதற்காக நாம் செய்கிறோம் என்பதனை பற்றி பேசுகின்றது. சூரத்து ரூமிலே 30வது அத்தியாயத்திலே 21வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சிகளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்து ஆரம்பமாகிறது. அத்தாட்சிகள் என்றால் என்ன? இறைவன் இந்த உலகை படைத்திருக்கின்றான், அதை பரிபாலிக்கின்றான், அதை தினந்தோறும் நாம் பார்க்கின்றோம். குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்கின்றான், இந்த 2 கடல்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பணையை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோமே, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒட்டகத்தை நாம் படைத்திருக்கின்றோமே, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் உங்களுக்கு அருமையான அருந்தக்கூடிய பாலை தருகின்றோமே, அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? இது போன்று பல்வேறு விஷயங்களை கூறுகின்ற இறைவன் இந்த திருமணத்திலும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அவன் இந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்றான். அதாவது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், அவன் உங்களிலிருந்தே உங்களுக்கான துணைவியரை படைத்தான் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது அவருடைய துணைவியரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு விழா இருந்தே படைத்தான் என்பதை பார்க்கின்றோம். ஆக நம்மளுடைய துணைவியரை அல்லாஹ் தஆலா நம்மிலிருந்தே படைத்திருக்கின்றான். என்ன நோக்கத்திற்காக வேண்டி? இங்க ஒரு 3 விஷயம் சொல்லப்படுது, அதை மட்டும் நீங்க கவனமா கேளுங்க. லி தஸ்குனு இலைஹா, நாம் அமைதி பெறுவதற்காக வேண்டி. திருமணம் என்பது நாம் அவரிடம் அமைதி பெறுவதற்காக வேண்டி என்று. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, மேலும் என்ன சொல்றான்னு சொன்னாக்க, உங்களுக்கு மத்தியிலே
மவத்தட்டு அன்பு என்கின்ற காதல் பிரியம் உண்டாவதற்காக இந்த திருமணத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். மூன்றாவதாக சொல்லும்போது ரஹ்மத்து, கருணை, அன்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இதை நாம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றோம், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அத்தாட்சிகள் என்பதை இந்த மக்கள் சற்று சிந்தித்து ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். இந்த ஆயத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். BA MA படித்ததற்கு பிறகு PhD செய்பவர்கள் இதை அருமையாக ஒரு தலைப்பாக எடுத்து இந்த ஆயத்தை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். திருமணம் என்றால் என்ன, எதற்காக செய்கிறோம், இறைவன் என்ன சொல்லி இருக்கின்றார், என்ன அமைதி கிடைக்கிறது, என்ன அன்பு காதல், அந்த வந்தத் என்று சொல்லுகிறானே அது என்ன நமக்கு கிடைக்கின்றது, ரஹ்மத்து கருணை கிடைக்கிறது என்று சொல்லி இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஆகவே சகோதரர்களே, இஸ்லாம் திருமணத்தை மிக வலிமையாக வலியுறுத்துகிறது என்பதனை பார்க்கின்றோம். அடிக்கடி ஆளுங்கள் இன்னொரு ஆயத்தையும் நமக்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள். உன்ன லிபாசுல்லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன ஆடை என்ன செய்கிறது? இப்ப நான் ஒரு அருமையான ஆடை போட்டு என்று சொன்னால் அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, மரியாதையை தருகிறது, மாண்பை தருகிறது, அழகை தருகிறது, கண்ணியத்தை தருகிறது, கவர்ச்சியை தருகின்றது. அதுபோலதான் திருமணம் செய்கின்ற பொழுது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பானதாக அமைகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே அது மரியாதையாக மாறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அது மாண்பாக இருக்கிறது, அழகை அதிகப்படுத்துகிறது, கண்ணியத்தை தருகிறது, கவர்ச்சியை உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உடலுக்கு இந்த ஆடை, நீங்கள் போட்டிருக்கின்ற அந்த ஆடை உங்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு தருகின்றதோ அதே போல் உங்கள் துணைவருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று இந்த ஆயத்தை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே அன்புடனும் பாசத்துடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அடுத்ததாக எதற்காக திருமணம் செய்வது என்பதை நாம் சொல்வோம். என்ன நோக்கத்திற்காக, எந்த மாதிரியான திருமணம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அது ஒரு ஹதீஸில் வருகிறது. அந்த அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்கிஹுல் மர்அத்து அர்பஅ, 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். திருமணம் 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் அதில் முதலாவதாக நீ மாலிகா, அவளுடைய செல்வத்திற்காக வேண்டி. சில இடங்கள்ல நம்ம பொண்ணு பார்க்க போறோம், போற இடத்துல என்ன பார்ப்போம், அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு சொத்து பத்து இருக்குதா, நிறைய பணம் கிடைக்குமா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு என்ன கொண்டுட்டு வருவாங்க, நம்ம ஆண் பிள்ளைக்கு அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்குமா என்பதை பார்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இரண்டாவதாக ஹசபிஹா, அவளுடைய குலம் கோத்திரம், அந்த பாரம்பரியத்திற்காக திருமணம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவளுடைய குலம் உயர்ந்ததாக இருக்கிறது, நல்ல பரம்பரையாக இருக்கிறது, அதற்காக நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இங்க மேற்க போனா கல்யாணம் பண்ணாத, கிழக்க போய் நீ கல்யாணம் பண்ண, வடக்க போவாத, தெற்க போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்றதுல இந்த பாரம்பரியம், இது மாதிரி விஷயங்களை வைத்துத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூணாவதாக ஒரு பெண் எதற்காக திருமணம் செய்யப்படுகின்றார்? வலி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி, பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக மிக அழகாக இருக்கின்றால் அதற்காக இந்த பொண்ணை கட்டிக்கலாம், நல்லா வெள்ளையும் சொல்லையுமா இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். நாலாவதாக வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அவருடன் இருக்கக்கூடிய இறை அச்சத்திற்காக வேண்டி, ஹலாலை முறைப்படி பேணியும் அறாம்களை விட்டும் வாழக்கூடிய அந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றால் அதற்காக வேண்டி அந்த பெண்ணை தேர்வு செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே சகோதரர்களே, மேற்கூறிய அந்த 3 செல்வம், கவர்ச்சி, குல சிறப்பு இவைகளை விட்டுவிட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய தீனுடைய பெண்களையே நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அவ்வாறு தேர்ந்தெடுப்பவர்களுக்கு உங்களுக்கு சோபனமும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண் மக்களை
பார்த்து வாழ்த்துகின்றார்கள். தீனுக்காக எவர் ஒரு பெண்ணை எடுக்கின்றாரோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த வாழ்த்து கிடைக்கும். அதே போல ஒரு பெண்ணு மணமகனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர் இரையச்சத்துடன் உள்ளவரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரையச்சம் என்றால் என்ன? ஹராமான வழிகளிலிருந்து அந்த ஆண் மகன் நீங்கவரா என்பதை பார்க்க வேண்டாம். குடி, மது, விபச்சாரம், சூதாட்டம், சினிமா இப்படி போன்ற விஷயங்களை பார்த்து அவரை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்கின்றது இஸ்லாம். அதோடு மட்டுமல்ல, ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்கின்ற பொழுது மகர் என்கின்ற அந்த மனக்குறையை ஆணின் சார்பாக அந்த பெண்ணுக்கு கொடுத்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் அந்த பெண்களுக்கு கட்டளை இருக்கின்றது. மகரை கேட்டு வாங்கி நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆனால் இப்ப இருக்கிற பெண்கள், அதிகமான பெண்கள் அந்த மகரை கேட்டு வாங்குவதில்லை, கேட்பதும் இல்லை. ஆண்கள் அந்த பெண்களை பார்க்க வருகின்ற பொழுது நாங்கள் திருமணம் செய்து கொள்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது அந்த பெண் எனக்கு எவ்வளவு மகர் கொடுப்பீர்கள் என்பதை அவர்கள் கேட்பதில்லை, அமைதியாக இருந்து விடுகின்றார்கள். ஆகவே பெண்களே, உங்களை ஆண் மகன் பெண் பார்க்க வருகின்ற பொழுது எவ்வளவு மகர் கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த மகரை பற்றி குரான்ல ஒரு 3 விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த 3 விஷயத்தை பார்த்துட்டோம்னா எல்லாமே இந்த வரதட்சணை என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். முதல்ல இந்த சூரத்துன் நிசாவிலே 4வது அத்தியாயத்திலே 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, மணப்பெண்ணுக்கு மகர் என்கின்ற மனக்கொடையை மகிழ்வோடு கொடுங்கள். மகிழ்வோடு என்கின்ற இந்த வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மகர் என்கின்ற மனக்கொடையை அந்த மணப்பெண்ணுக்கு மகிழ்வோடு நான் கொடுக்க சொல்கின்றது. 2வது அதே அத்தியாயத்திலே 24வது வசனத்திலே சொல்கிறது, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மகர் என்கின்ற அந்த மனக்கொடையை கடமை என கருதி, முதல்ல சொல்வது மகிழ்வோடு கொடுங்கள், 2வது சொல்வது ஃபரீதத்தன் கடமை என கருதி நீங்கள் ஆண் மகள் அந்த பெண்ணுக்கு தர வேண்டும் என்று சொல்கிறது. 3வதாக அதே அத்தியாயத்தில 25வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், முறைப்படி மகரை அந்த மணப்பெண்ணுக்கு கொடுங்கள் சொல்றேன். அப்ப 3 விஷயங்களை வருது. மகிழ்வோடு அந்த மணப்பெண்ணுக்கு கொடுங்கள், கடமை என கருதி கொடுங்கள், முறைப்படி கொடுங்கள். முறைப்படி இல்லாம ஏதோ பேருக்கு 101 ரூபாய், இந்த 1 ரூபாய் மகரு, இந்த 500 ரூபாய் மகரு அப்படின்னு இல்லாமல் என்ன முறைப்படி மகர் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். இவைகளை தவிர்த்து விட்டு வேற ஏதாவது ஒரு வழியில நாம் திருமணம் செய்தால் அது வரதட்சணைக்கு உட்பட்டது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தி, மகளுடைய பெற்றோர்கள் அந்த பெண் திருமணம் செய்து போகின்ற நேரத்தில் அதற்கு சீதனமாக சில பொருட்களை கொடுப்பது வழக்கம். அது சுன்னத்து, நபி வழி. எப்படின்னு சொன்னா, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து வைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் உவந்து மகிழ்ந்து ஒரு 3 பொருட்களை மட்டும் அவர்கள் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த 3 பொருட்கள் என்ன? பூ போட்ட ஒரு போர்வை, தண்ணீர் சேகரிக்கும் ஒரு தோல் பை, 3வதாக தோல் நார்கள் நிரம்பிய ஒரு தலையணை. ஒரு போர்வை, ஒரு தண்ணீர் எடுத்துட்டு போற ஒரு தோல் பை, ஒரு தலையணை. இந்த 3 பொருட்களை அவங்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களாக கொடுத்து அனுப்புகின்றார்கள். இது ஒரு சுன்னத்து, நபி வழி. அதே போல் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மணமகளை அனுப்புகின்ற பொழுது அவர்களால் என்ன இயலுமோ அதை கொடுத்து அனுப்புவதும் நபி வழி, சுன்னத் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபி வழிக்கு மாற்றமாக கட்டாயப்படுத்தி எனக்கு இன்னென்ன பொருட்கள்லாம் வேண்டும் என்று ஒரு மணமகன் வீட்டிலிருந்து கேட்டு வாங்கினால் அது சரியத்திற்கு உட்பட்டது அல்ல, சரியத்திலே அதற்கு இடமும் இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ்
இது போன்ற நல்ல திருமணங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லுகின்றேன். இது போன்ற திருமண நிகழ்வுகளை ஒரு 3 விஷயங்களை நாம் முறைப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கு திருமணம் நடைபெறுகிற பொழுது ஆலிம் அவர்கள் குத்பா உரை உங்களுக்கு மத்தியிலே ஆற்றுவார்கள். அந்த குத்பா உரை என்ன? ஹதீஸ்களையும் குர்ஆனையும் தான் அவர்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். அப்ப அந்த குர்ஆன் ஓதுகின்ற நேரத்திலே நீங்கள் காது கொடுத்து செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அந்த ஓதத்தை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசணுங்கிற அவசியமும் கிடையாது. இங்க குத்பா உரை முடிந்து திருமணம் முடிந்து விட்டால் உங்களுக்கு ஏராளமான நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரங்களிலே வேண்டிய அளவு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இரண்டாவதாக, உங்களுக்கான உணவுகள் வழங்குகின்ற நேரத்தில் அவைகளை வீணடிக்காமல் தேவைக்கு தகுந்தாற்போல் வாங்கி அதை வீணடிக்க வேண்டாம். இஸ்லாம் சொல்கிறது, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று சூரத்து 6வது அத்தியாயத்திலே 141வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண்விரயம் செய்யாதீர்கள், அவ்வாறு வீண்விரயம் செய்பவர்களை இறைவன் ஒருபோதும் நேசிப்பதில்லை என்று. ஆகவே தயவு செய்து எந்த ஒரு சும்மா தண்ணீர் பாட்டு கொடுத்தா கூட பாதி குடிச்சிட்டீங்கன்னா பாதி கையில வச்சு எடுத்துட்டு போங்க, அடுத்த நேரம் பயன்படுத்தலாம், தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அனைத்து திருமணங்களும் சிறப்பாக மரணிக்கும் வரை அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணம். ஆனால் ஏதோ 1-2 விஷயங்கள் வந்து சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் முகமாக இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஜமாத்துகள் அனைத்தும் இணைந்து சமரச மையங்களை உருவாக்கி குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை காண வேண்டும். இதன் மூலமாக நமது சொந்தங்கள் கோர்ட்டு, மகளிர் காவல் நிலையம், 3வது அறிக்கை என்று அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாமே அதை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இங்கு இந்த அருமையான நிகழ்வுகளை இன்று திருமணம் முடிக்க இருக்கின்ற இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் அல்லாஹ் உங்கள் இருவரையும் அகத்திலும் புறத்திலும் பரக்கத்து செய்வானாக. மேலும் உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் ஒன்று கூட்டுவானாக என்று கூறி அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கான பல்வேறு வளங்களையும் நலன்களையும் கொடுத்து சிறப்பான முறையிலே மற்ற தம்பதியர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது அருமை சகோதரர் சம்சுதீன் அவர்களுக்கு நன்றியினை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்முடைய மூத்த மாணவர்